இங்கே தான் எக்மோரில் தான் எலக்ட்ரிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேலைக்கு போகும்போது ட்ரெயின் கிராஸ் பண்ணியிருக்கா, ட்ரெயின் வர்றது தெரியல, கேட்கல. இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு டூமர் இருக்கும் இல்லையா, அது வந்து இடிச்சிருச்சு அவளுக்கு தலையில். ஸோ இப்படியே பின்னாடி விழுந்துட்டுருக்கேன். பிரெயின் ஹேமரேஜ் ஆகி இந்த பக்கம் பூரா எலும்பு உடஞ்சிட்டு. ஸோ ஆன் ஸ்பாட் போயிட்டா. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பேசிக்கிற தம்பதிகளுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. நீ ஒரு வார்த்தை சொல்ல, நான் ஒரு வார்த்தை சொல்ல, அவங்களுக்கு கேட்கவும் கேட்காது, பேசவும் மாட்டாங்க. எப்படி சார் அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எங்களுக்கும் நிறைய சண்டையெல்லாம் வரும், 2 பேருக்கும் வாக்குவாதங்கள் வரும், நிறைய சண்டை, கோவப்படுவாங்க. ஆமாம், ஐயோ கோவம் நிறைய வரும். 11 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்தது, அவனும் அந்த மாதிரி டாக்டர் சொன்னோடனே நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். ஆண் மகன் பிறந்தா அவனை வந்து காஞ்சிபுரத்தில் வேத பாடசாலையில் விடணும்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அது நடக்கலைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து, அப்புறம் போக போக ஏற்றுன்றது. அப்போது இறந்து போகும்போது என் பையனுக்கு 3.5 வயசு. இப்போவும் நான் தனியாக இருக்கிறதுனால ராத்திரியில் ரொம்ப சில சமயம் ரொம்ப யோசனை இருந்துச்சுன்னா எழுந்து உட்காந்து அவளை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். இப்படிலாம் இருந்தது, அவளோட இப்படிலாம் இருந்தோமே நம்ம. அது அந்த பெரிய விஷயம். என் பையனுக்கு வந்து அவளுடைய அந்த அன்பு கிடைக்காதனாலே அவன் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு 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 ஃபீலிங்ஸ்லேயே இருப்பாங்க எப்போவும். அதே மாதிரி அவள் இறந்து போகும்போது அவள் வயிற்றில் வந்து 3 மாதம் இறந்து போகும்போது அவங்க 3 மாதம் கன்சீவாக இருந்தாங்க, கேர்ள் பேபி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அதனால் பெண் குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. எனக்கு எல்லாருக்குமே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும், என் மனைவி அமைந்ததெல்லாம். பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222க்கு கால் பண்ணுங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எல்லாருக்குமே குடும்பம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மனைவி அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எனக்கு எல்லாமே மனைவி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானவங்க மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக. மக்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ எனிஹவ் வாட் டு சே, ஒரு மியூசிக் ஃபீல்டில் இருந்துக்கிட்டு வந்து நான் மேரி பண்ணது எங்கள் அத்தையோட மகள், அத்தையோட பொண்ணு. ஓகே. அவள் வந்து பிறவியில் வாய் பேசாத, காது கேட்காத. அதான் அதுவும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, பிக் பாஸில் சொல்லியிருப்பீங்க. ஐயோ, காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அது அன்றைக்கி அந்த எபிசோட் பார்த்துட்டு அன்றைக்கி சொன்னாங்க எல்லோரும், உலகமே அழுதுச்சு அன்றைக்கி அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவள் வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. 14 இயர்ஸ் சர்வீஸ் அவளுக்கு. ஸோ எங்களுக்கு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பையன் பிறந்தான். அவனும் பிறக்கும்போதே வாய் பேசாத, காது கேட்காத பையன். ஸோ அப்படியே வளர்ந்தான். அவங்க 14 இயர்ஸ் வந்து இங்கே மெட்ராஸுக்கு ஷிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம் அவளை. இங்கே தான் எக்மோரில் தான் எலக்ட்ரிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தான் இதுக்கு வேலைக்கு போகும்போது ட்ரெயின் கிராஸ் பண்ணியிருக்கா, ட்ரெயின் வர்றது தெரியல, கேட்கல. எல்லோரும் கத்துறாங்க. நான் அன்றைக்கி கெட்ட நேரத்தில் நல்ல நேரம், அவளுடைய கலீக்ஸ் எல்லாம் அந்த இது வழியாக போகிறாங்க, படி வழியாக ஏறி போயிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கா எனக்கு ஏறி வர்றதுக்கு லேட் ஆகிடும், நான் இப்படி வந்துடுறேன்ட்டு. ஸோ ஷீ ஜஸ்ட் வாண்டட் டு அதை க்ராஸ் பண்ண பார்த்துருக்கா. பேகு விழுந்ததுன்னு எடுத்திருக்கா, சில்லறை விழுந்திருக்கு. அதை குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே அந்த ட்ரெயின் கிட்டே வந்துட்டான். ஆனால் ஸ்லோ பண்ணி தான் வந்திருக்கார் பாவம். அது ட்ரெயினை ஸ்லோ பண்ணிட்டார். இவள் எழுந்திருக்கிறதுக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு டூமர் இருக்கும் இல்லையா, அது வந்து இடிச்சிருச்சு அவளுக்கு தலையில். ஸோ இப்படியே பின்னாடி விழுந்துட்டுருக்கா. பின்னாடி விழுந்தவளுக்கு பிரெயின் ஹேமரேஜ் ஆகி இந்த பக்கம் பூரா எலும்பு உடஞ்சிட்டு. ஸோ ஆன் ஸ்பாட் போயிட்டா அவள். ஸோ அவங்க இருந்தது அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் சார். அவங்களோட வாழ்ந்திருப்பீங்கல்ல, இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க கூட, வாழ்ந்த ஒரு சின்ன சின்ன தருணங்கள், ஒரு அழகான தருணங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே பேசிக்கிற தம்பதிகளுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. நீ ஒரு வார்த்தை சொல்ல, நான் ஒரு வார்த்தை சொல்ல, அவங்களுக்கு கேட்கவும் கேட்காது, பேசவும் மாட்டாங்க. எப்படி சார் அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு சரியாக தெரியாதனால எங்களுக்கும் நிறைய சண்டையெல்லாம் வரும், 2 பேருக்கும் வாக்குவாதங்கள் வரும், நிறைய சண்டை, கோவப்படுவாங்க. ஆமாம், ஐயோ கோவம் நிறைய வரும் கோவம். சண்டை போட்டு போகிற 2 பேரும், அடித்து போகிற 2 பேரும் எல்லாம். அதான் நீ ஒன்று வச்சா நான் ஒன்று வைப்பேன், நீ எதாவது பேசுனா நானும் பேசுவேன், அந்த மாதிரி தான் 2 பேருக்குள்ள டீலு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட்டு
நிறையா என்னோட ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் ஐஷன் போவேன். நான் தான் ட்ரெஸ் பண்ணி விடுவேன் அவளுக்கு எல்லாம். உட்கார வச்சு கொண்டை போட்டு விடுவேன், பின்னல் பின்னி விடுவேன், டிஃப்ரெண்ட் பின்னல் பின்னி விடுவேன். அப்புறம் பூவெல்லாம் அழகாக வச்சு விடுவேன். அப்புறம் சாரிக்கு ஏற்ற மாதிரி நகை எல்லாம் எடுத்து போட்டு விட்டு எல்லாம் பண்ணி கூட்டின்னு போவேன். அவள் அப்படியே அப்படி பெருமையாக அப்படியே வருவோம், என் கூட எல்லா இடத்துக்கும் ஜம்முன்னு வருவோம். அங்கே ஒன்றும் கேட்கலன்னா கூட அந்த டான்ஸை பார்த்து திரௌபதி வஸ்திராபரணம் வந்து அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படி வாட்ச் பண்ணியிருப்பாள். ஏன்னா அவங்களுக்கு அந்த பேச முடியல, காது கேட்கறதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு இது இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால தான் தே கேன் டூ சம்திங் எல்ஸ், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். அது மாதிரி அதே மாதிரி அவன் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்தது, அவனும் அந்த மாதிரின்னு டாக்டர் சொன்னோன்னே நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு ஆண்மகன் பிறந்தால் அவனை வந்து காஞ்சிபுரத்தில் வேத பாடசாலையில் விடணும்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன் நான். அது ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் அது. ஸோ அது நடக்கலைன்னு நினைக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து அப்புறம் போக போக ஏற்றுன்றது. அவள் இறந்து போகும்போது என் பையனுக்கு 3.5 வயசு. அப்படியே தான் அவனை அப்புறம் 5 வயசில் அந்த டெஃபெண்டம் ஸ்கூலில் போட்டு ஹாஸ்டல்லையே இருந்தவன். அதுக்கப்புறம் பார்த்தா ஜாப் கிடச்சிது ரயில்வேஸில், அவளோட ஜாப் அவனுக்கு கிடச்சிது ஹைதராபாத்தில். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு பொண்ணு ஃபோட்டோ வந்துச்சு, நான் ஸ்கூல்லேருந்தே அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டான். அவனை மாதிரியே இருக்கிற பொண்ணு, வாய் பேசாத காது கேட்காத பொண்ணு. ஸோ மை டாட்டர் இல் ஆல்சோ சேம் டிஃபெண்டம்னா. ஆமாம், ஓகே, ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா அவங்களுக்குள்ளே நான் சொல்லிட்டேன், சண்டையோ சச்சரவோ உங்களுக்குள்ளே பார்த்துக்கணும், என்கிட்ட வரக்கூடாது, நீங்களே டிசைட் பண்ணிக்கங்கன்னா. நீங்கள் விரும்பினீங்க, ஆல் லவ்வர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா, உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு வந்தால் நீங்கள் தான் அதை வந்து சரி பண்ணணும். டோன்ட் கோ டு யுவர் பேரண்ட்ஸ். எடுத்துக்கிட்டே போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் பண்ண லவ்வும் வேஸ்ட்டு, நீங்கள் பண்ணிட்ட கல்யாணமும் வேஸ்ட்டு. கண்டிப்பாக. ஸோ இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்கலாம் சார், கரெக்டான கேள்வி தான். மனைவி எவ்வளோ முக்கியம் லைஃப்பில்? ரொம்ப முக்கியம்மா, ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதான் சொல்கிறேனே, ஒரு கொஞ்சி பேசிட வேண்டாம் போதுமடா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சி பேசுகிறதுக்கும் சரி, ஒரு கெஞ்சி பேசுகிறதுக்கும் சரி, ஒரு சண்டை போடுறதுக்கும் சரி, ஒரு சத்தம் போடுறதுக்கும் சரி, ஒரு வெளியில் வாசலில் போகிறதுக்கும் சரி, உனக்கு முடியலையா நான் பண்ணுறேன், எனக்கு முடியலையா நீ பண்ணுற, அந்த ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு கணவன் மனைவி இருந்தால் அந்த மாதிரி உறவை விட ஒரு அற்புதமான விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி மனைவிங்கிறவ இந்த புகுந்த வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா அம்மாவை வந்து தன்னுடைய அப்பா அம்மாவாக நினைக்கணும், கணவனும் அவளுடைய அப்பா அம்மாவாக நினச்சிக்கணும். அந்த மாதிரி இருந்தாக்க ஒரு குடும்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், கல்யாணம் தான் ரிசப்ஷனுக்கு போனால் அவங்க காதில் சொல்லிட்டு வருவேன், நடுவில் நின்று 2 பேரும் ஆஃபீஸ் போகிறீங்களா, ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே இன்றைக்கி உடனேயாவும் சைட் அடிச்சா, நீ எவ்வளோ சைட் அடிச்சா, 2 பேரும் பேசுங்க, ஜஸ்ட் டிஸ்கஸ். ஏய் பார்த்தியா இன்றைக்கி ஆஃபீஸில் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போனது பார்த்தேன், அவன் என்னையே பார்த்துட்டான்டா, சொல்லு மனசை விட்டு, ஏன் மனசுக்குள்ளே வச்சு புதைக்கிற, வேண்டாமே நீ சொல்லு. இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு ஒருத்தி வந்தாடி சூப்பராக இருந்தா, பேசிக்கங்க 2 பேர், இதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. ஸோ அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது, அது அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்லினஸ் இருந்துச்சுன்னா லைஃப்பில் பிரச்சனையே இல்லையே. ஆனால் மனைவிங்கிறவ எல்லா ஒரு விஷயத்துக்கும் அவங்கள வந்து ஒரு மிஷின் மாதிரி நடத்தாமல் ஹியூமன் பீயிங்காக நடத்துனீங்கன்னா அவங்க ரொம்பவே நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ மனைவிங்கிறவங்க நம்மளுக்கு உடம்பு முடியல, ஜென்ஸுக்கு கணவனுக்கு உடம்பு முடியலன்னா அவங்க செய்கிறது, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா கணவன் செய்கிறது, அது இருந்தால் தான் லைஃப் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லா ஓடும். சிறப்பு. ஸோ அவங்களோட உங்கள் ஒய்ஃபோட வாழ்ந்த நாட்கள் இருக்குல்ல சார், அந்த நாட்களில் என்னால் இந்த விஷயத்தெல்லாம் மறக்கவே முடியாது. சில விஷயங்கள் இருக்கும் நம்மளால் மறக்கவே முடியாது. அவங்களோட எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம், அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் தரணும். நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னேனே, டெய்லி பண்ணி நான் கூட்டிகிட்டு போவேன். அண்ட் அவளுக்கு இன்னொரு விஷயம், அவளுக்கு நிறைய சமையல் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ரொம்ப சமைக்கலாம் தெரியாது, ஏன்னா ஹாஸ்டல்லையே இருந்து வளர்ந்த பொண்ணு, அவங்க அப்பா அம்மாவோட அப்புறம் இருந்திருக்கா. ஆஃபீஸ் போயிடுவா, ரயில்வேஸில் வேலைங்கிறதுனால ஆஃபீஸ் போயிடுவா, சமைக்க நேரம் இருக்காது. சப்பாத்தி ஒரு மனதெல்லாம் பண்ணுவேன், ஏன்னா நார்த்தில் இதில் இருந்ததுனால, பிலாஸ்பூர் மத்திய பிரதேஷில் இருந்ததுனால ஷி மேக்ஸ் சப்பாத்தி வெரி வெல், ரொம்ப நல்லா பண்ணுவாள்.
சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் நல்லா பண்ணுவாள். அப்புறம் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெத்த குழம்பு, சேனக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறது, உருளைக்கிழங்கு பொரியல் எத்தனை வகையாக பண்ணுறது, நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கேன். மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா, ஒரு தடவை நான் டெல்லியில் வந்து அக்காவுக்கு, சரோஜா அக்காவுக்கு ப்ரோக்ராமுக்காக போகும்போது பருப்பு தொகையில் அரைச்சி வச்சுட்டு, சாதம் வடித்து வச்சுட்டு, அப்பளம் பொரிச்சிக்கோ வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு நான் போயிட்டு வந்துட்டு கால் கையெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு எடுத்து வந்து உட்காந்தா, இப்போ பருப்பு தொகைங்கிற பேரில் நல்லா தண்ணியை விட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கா. அப்படியே பொதன்னு. என்ன தெரியுது என்ன அப்படின்னா, துவையலா அடியே இதை அடை ஊற்ற. அப்புறம் 2 பேரும் சுட அடை ஊற்றி சாப்பிட்டோம் 2 பேரும். அந்த துவையில் அரைச்ச பருப்புல. ஆமாம், இந்த பருப்பு தொகையில் அரைக்காமல் ஊற வச்சு நல்லா அரைச்சிருக்கிறான். பருப்பு தொகையிலுக்கு பருப்பை வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும், வரமிளகா வச்சு அரைக்கணும், பெருங்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சா அதை வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நல்லா ஊற வச்சு அடைக்கி அரைக்கிற மாதிரி தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கா. இது ஒன்று மறக்கவே முடியாது என்னால். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். அப்புறம் சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் டிஸ்கஸ் பண்ணுவோம் 2 பேரும், எப்படி இருந்து படம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம். அப்புறம் வந்து அவளுடைய கையை வந்து இங்கே என் தொண்டையில் வச்சுட்டு அவ்வளோ அந்த அதிர்வு இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு வந்து தே கேன் ஃபீல் இட். ஸோ அவள் கையை எடுத்து இங்கே வச்சுப்பேன். பாடுறேன், நீ பாடு கத்துவோம். அதனால் ஸோ இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு நடந்த சில விஷயங்கள். ஓகே. ஸோ இல்லை சார், ஒவ்வொரு விஷயமும் ரசித்து அவங்களோட வாழ்ந்துருக்கீங்க. அவங்க போனதுக்கப்புறம் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க? அஃப்கோர்ஸ் மிஸ்ஸிங் தான், பெரிய மிஸ்ஸிங் தான் அது. ரொம்ப நாள் வந்து என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னா வேலைக்கு போன பொண்ணு திருப்பியும் வந்து இறந்து போய் வீட்டுக்கு வந்தா அப்படின்னாக்கா அதுவே ஏற்றுக்க முடியல, என்னால் ரொம்ப ஏற்றுக்க முடியல. பட் என்ன பண்ண முடியும், அவளுக்கு வந்து அன்றைக்கி எழுதப்பட்ட தேதி அதான். அன்றைக்கி கூட ஒரு 3 நாள் கழித்து யாரோ வந்தாங்க வீட்டுக்கு, மீடியா பீப்புள் தான் யாரோ வந்தாங்க இன்டர்வியூ எடுக்க. ஏதோ கேட்டாங்க, நான் சிரித்தேன். அப்படி சார் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு சிரிக்கிறீங்களே, நாங்கள் உங்களுக்காக முகம் சிரிக்குதுமா, மனசு அழுதுகிட்ருக்கு அப்படின்னு. என்ன பண்ண முடியும்? ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் இட். கொஞ்சம் நாள் ஆக இட் டேக்ஸ் டைம் இல்லையா. இப்போவும் நான் தனியாக இருக்கிறனால ராத்திரியில் ரொம்ப சில சமயம் ரொம்ப யோசனை இருந்துச்சுன்னா எழுந்து உட்காந்து அவளை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். இப்படிலாம் இருந்தது, அவளோட இப்படிலாம் இருந்தோமே நம்ம. அது அந்த பெரிய விஷயம். என் பையனுக்கு வந்து அவளுடைய அந்த அன்பு கிடைக்காதனாலே அவன் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருப்பான் எப்போவும். ஏன்னா அம்மாவோட இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பே கிடைக்கல அவனுக்கு 3.5 வயசு குழந்தை, அவனுக்கு தெரியல. அதே மாதிரி அவள் இறந்து போகும்போது அவள் வயிற்றில் வந்து 3 மாதம் கேர்ள் பேபி. இல்லை, நான் அதை கேட்கணும்னு நினச்சேன். இறந்து போகும்போது அவங்க 3 மாதம் கன்சீவாக இருந்தாங்க, கேர்ள் பேபி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அதனாலேயே பெண் குழந்தை எப்போ தெரியும் சார்? அது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமா? போஸ்ட்மார்ட்டமில் தெரிஞ்சு. ஓகே. போஸ்ட்மார்ட்டமில் தான் உங்களுக்கு அந்த விஷயமே அவள் சொல்லலை, தள்ளி போயிருக்குன்னு சொல்லலை அவள் எங்கள்கிட்ட. சர்ப்ரைஸாகவே வச்சுருந்துருக்கா, அமைதியாக இருந்திருக்கா சொல்லாமல். அதனால் ஸோ எனக்கு அதனால் பெண் குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி எனக்கு. அதனால தான் பிக் பாஸில் வந்து எல்லாரையும் என் குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிட்டேன். மக்களே என் குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிட்டேன் பிக் பாஸில். நோட் டவுன் திஸ் பாயிண்ட். உங்கள் மனைவிக்காக ஒரு பாடல் பாடணும், அவங்களை நினச்சோடனே எனக்கு இந்த பாடல் ஞாபகம் வரும்னா உங்களுக்கு என்ன பாடல் ஞாபகம் வரும்? எல்லாருக்குமே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனைவி என் மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222க்கு கால் பண்ணுங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.